நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? கண்டிப்பா தளபதி தான் ப்ரோ. ஏன் கண்டிப்பா தளபதி? ஏன்னா எல்லாரும் புதுசா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் தான் அதுக்கு ஒரே ஆளு. ஸோ அதனால அண்ணன் மட்டும்தான். சரி, இப்போ அண்ணன் வந்த உடனே அண்ணன் வந்து இந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்துக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? இப்போ நான் ரீசெண்டாக நடந்துட்டு இருக்குல்ல லேடிஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஓகே. தென் நார்மலாக ஏழை மக்கள் இருக்காங்கல்ல, கம்பேர் பண்ணும்போது பணக்காரன் ஏழை. ஸோ ஏழையெல்லாம் ஒரு லெவலில் கொண்டு வந்து வீடுன்னு சொல்லி வீடே இல்லாதவங்க ரோட்லலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணணும். ஓகே. ஏழையே இருக்கக்கூடாது ப்ரோ, அண்ணன் பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதெல்லாம் பாசிபிள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ விஜயண்ணா வந்தால் மட்டும் அதெல்லாம் பாசிபிள், யார் வந்தாலும் பாசிபிள்? அண்ணன் வந்தால் பாசிபிள் ப்ரோ. வேற யாரும் பார்த்தா இப்போ இருக்கிற பொலிட்டீஷியனை எல்லாமே மோஸ்ட்லி அவங்க ஆதாயத்துக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணன் பார்த்தா அந்த மாதிரி எனக்கு தெரியல. சரி, இப்போ விஜயண்ணாக்கு வந்து நிறைய தடங்கள்லாம் கொடுத்துட்டே இருக்காங்க. டெய்லியுமே வந்து இப்போ விஜயண்ணா இங்கே போனார் அங்கே போனார் மாற்றி அவர் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்கல்ல அந்த ஊடகம்லாம். அவங்க வந்து கரெக்டான விஷயத்தை தான் சொல்கிறாங்களா இல்லை தப்பான விஷயத்தை தான் அதிகமாக போர்ட்ரேட் பண்ணுறாங்களா? இல்லை, கண்டிப்பாக தப்பான விஷயம்தான். அண்ணனை பற்றி பேசினா மட்டும்தான் அவங்க சேனல் அவங்க எல்லாமே டிஆர்பி ஏறும்னு சொல்கிறது ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான் அண்ணனை வந்து தப்பாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அவரை எவ்வளோ தப்பு சொன்னாலும் ஆனால் நமக்கு தெரியும்ல, பார்க்குறோம்ல, மீடியா தான் கரெக்டு, 100% கரெக்டுன்னு நீங்கள் யாருமே நம்பலை. மீடியா சொல்கிறத ஜஸ்ட்டு வந்து நம்ம கேட்க தான் செய்கிறத தவிர அண்ணனை வந்து தப்பாகவே நினைக்கிறது.